أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. لا حول ولا قوة إلا بالله. الله حي الله نادر الله حي الله حاضر. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. وقال رسول الله صلى الله عليه وسلم: حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே சிறந்த சமுதாயத்தினவர்களாக அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹுடைய அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனிடத்தில் அவனை சந்திக்கக்கூடிய அடியார்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொர்க்கத்துக்கு உடையவர்களாக நாம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா நம்மவர்களை இந்த உலக வாழ்க்கையிலே வாழ வைத்திருக்கின்றான். அதிலே சிறந்த சமுதாயமாக நம்மவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். முந்தின சமுதாயத்தில் வந்த நபிமார்கள் கூட ஆசைப்படும் அளவுக்கு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே நான் பிறந்திருக்க கூடாதா என்று கேட்கும் அளவுக்கு நம்மவர்களுடைய சிறப்பை அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றான். அப்படி உயர்ந்த சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் உயர்ந்து திகழ்வதற்கும் அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் அடிமட்டத்துக்கு போவதற்கும் நம்மளுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா அடிப்படையாக நமக்கு தந்திருக்கின்றான். நமக்கு ஈமான் என்ற அந்த ஓரிரை நம்பிக்கையை அல்லாஹ் தந்ததின் காரணத்தால் தான் நாம் சிறந்தவர்களாகவே இருக்கின்றோம். அந்த ஈமான் என்ற அடிப்படை அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலும் இழிவடையக்கூடியவர்களாக இருப்போம், மறுமையிலும் இழிவடையக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே பேசுகின்றான். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நல்லடியார்களாக வாழ்வதும் பாவத்திலே உழந்து அதிலேயே அந்த அடிமட்டத்திலேயே கிடந்து செல்லுவதும் நம்மளுடைய எண்ணங்களிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்கள் அனைத்தும் நியத்துகளை கொண்டு
உங்களுடைய எண்ணங்களை போன்றுதான் உங்களுடைய செயல்கள் இருக்கும் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். நம்மளுடைய எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கும் பொழுது நாம் சிறந்தவர்களாக சிறந்த வழியிலே செல்வோம். நம்மளுடைய எண்ணங்கள் தீங்கானதாக, அது குறை உள்ளதாக, ஒரு கெட்ட எண்ணமாக நம்மளுடைய சிந்தனையிலே இருக்குமே ஆனால் அந்த கெட்ட எண்ணத்துக்குரிய வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆக அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய எண்ணத்திலே நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் குடிகொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையான விஷயம் ஈமான். சரி, ஈமான் கொண்டிருக்கின்றோம், அந்த ஈமானுடைய அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வாறு? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தரும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நட்பு நல்லடியார்களாக இந்த உலகத்திலே யார் இருக்கின்றார்களோ, தக்வாதாரிகளாக இந்த உலகத்திலே யார் வாழுகின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் இணங்கியிருந்து கொள்ளுங்கள், அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகின்றார். சின்ன ஒரு உதாரணத்தில் நம்ம சொல்லுவோம், எல்லாரும் தெரிஞ்சது. நான் தெரிஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், சில தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதுதான் என்னுடைய கடமை. பூமாலை இருக்கின்றது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். அந்த பூமாலையை கட்டும் பொழுது அந்த பூக்களை இணைத்து அதற்கு உள்ள அந்த நார்களை வைத்து கட்டுவார்கள். அந்த பூவில் இருக்கக்கூடிய மனம் அந்த நாரிலும் பிரதிபலிக்கும். இயற்கையாக, நேச்சுரலாக அந்த நாருக்கு மனம் என்பது இருக்காது. பூவுக்கு மட்டும்தான் அந்த மனம், நறுமணம் என்பதை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த பூவை கட்டி சேர்த்து கட்டி இருக்கக்கூடிய அந்த நாருக்கு, அந்த கயிற்றுக்கு மனம் இருக்காது. ஆனால் அந்த பூவை கட்டியதின் காரணத்தால் அந்த நாரும் என்ன செய்கின்றது? மணக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. அந்த நறுமணம் அந்த நாரிலையும் என்ன செய்கின்றது? பிரதிபலிக்கின்றது. இதே போன்று இந்த உலகத்திலே நல்லடியார்களாக, தக்குவாதாரிகளாக, சாலிகீன்களாக, முத்தகீன்களாக யார் வாழ்ந்தார்களோ அவர்களுடன் நாம் சேர்ந்து இருந்தால்தான் நேர்வழியை பெறுவோம் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். அந்த மேலே சொன்ன வசனத்திலே, நீங்கள் சாதிகீன், உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள், இறை நேசர்களுடன் இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய ஆபிதுகள் இருக்கின்றார்களே அவர்களுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், அவர்களுடன் சகவாசமாக இருந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால்தான் நீங்களும் அவர்களை போன்று பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை. ஆனால் நிரந்தர வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அந்த மறுமையுடைய வாழ்க்கையில நாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசும் பொழுது, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஸ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. ஆகவே எவர் தன் இரட்சகனை சந்திக்க ஆதரவு வைக்கின்றாரோ, தன்னுடைய இரட்சகனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, யார் ஆசைப்படுகின்றாரோ அவர் நற்கர்மங்களை செய்ய வேண்டும், நல் அமல்களை செய்ய வேண்டும். தன் இரட்சகனின் வணக்கத்தில் அவர்கள் எவரையும் இணையாக்க கூடாது. அல்லாஹ் அந்த கட்டளையிட்டு நமக்கு இபாதத்தாக ஆக்கி தந்தானே, அந்த இபாதத்தை அல்லாஹுக்காக மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேற எந்த படைப்பினத்துக்காகவும் அந்த இபாதத்துக்களை ஆக்கிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அதாவது படைத்த ரப்புல் ஆலமீனை தான் நாம் வணங்க வேண்டும். படைப்பினங்களுக்கு நாம் சாஸ்தாங்கம் செய்துவிடக் கூடாது, படைப்பினங்களை நாம் வணங்கிவிடக் கூடாது. அப்படி படைப்பினங்களை வணங்குவோமேயானால் அது மிகப்பெரிய சிறுக்காக இருக்கும், இணை வைத்தலாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நீங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அந்த நல்ல அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்க வேண்டும். வேற அடியார்களுக்காக, வேற எந்த படைப்பினங்களுக்காக அந்த நல் அமல்கள் இருந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே, இந்த ஆயத்துடைய விளக்கமாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தரும் பொழுது நாம் எல்லாம் தெரிந்தது என்ன?
அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது. அவன் உருவமற்றவன், அவன் இணையற்றவன், அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவன் எந்த வஸ்துவும் இல்லை. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நீங்கள் வணங்க வேண்டும். அவனுக்கு நீங்கள் உருவத்தை கற்பித்து விடக்கூடாது. இது மிகப்பெரிய சிறுக்காக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இந்த ஆயத்துடைய பாத்தினாக உள்ரங்கமாக முஃபஸ்ஸரீன்கள் நமக்கு சொல்லித் தரும் பொழுது ஒரு ஆயத்து இருக்கிறது என்று சொன்னா அந்த ஆயத்தில் வெளிரங்கமான அர்த்தமும் இருக்கின்றது, உள்ரங்கமான அர்த்தமும் இருக்கின்றது. இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வெளிரங்கமான ஒரு அர்த்தத்தை பார்த்துட்டு தடமாறிக்கிட்டு இருக்குது. தப்சீரை எடுத்து பார்த்தா தான் அந்த ஆயத்து எதுக்கு வந்துச்சு, அதனுடைய சபபு நுஸூல் என்ன, அது எதை சொல்லுது அப்படிங்கிறது தெளிவா புரிய முடியும். நம்ம ஆயத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னா இந்த வெளிப்படையான இணை வைத்தலையும் சொல்லப்படுகின்றது. அதே சமயம் நம்மளுடைய உள்ளத்தை சார்ந்த இணை வைத்தலையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான் என்று சொல்லி முஃபஸ்ஸரீன்கள் சொல்லித் தருகின்றார்கள். யாரு? முஃபஸ்ஸரீன்கள் அந்த ஆயத்துடைய விளக்கமாக நமக்கு சொல்லித் தரும் பொழுது என்ன, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தஃப்சீரிலே குறிப்பிடும் பொழுது என்ன சொல்லித் தருகின்றார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை வணங்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பிம்பம் வந்துவிட்டால் என்று சொன்னால் அந்த பிம்பம் அல்லாஹ்வை இணை வைத்தல் என்பதை அந்த ஆயத்துடைய விளக்கமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆக நான் தொழுகின்றேன், நான் நோன்பு பிடிக்கின்றேன், நான் ஜகாத்து கொடுக்கின்றேன், நான் தான தர்மம் செய்கின்றேன், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுக்காகவே நாம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு அடியார் என்ன செய்கின்றார்? அல்லாஹ் காப்பாற்றணுமா? அதெல்லாம் என்னை தொழுகையாளி என்று மனிதர்கள் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு மனிதர் தொழுகின்றார். என்னை கொடை வள்ளல் என்று மக்கள்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தான தர்மங்கள் வழங்குகின்றார். என்னை ஹாஜி அல்ஹாஜி என்பதற்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்து விட்டு வந்து நான் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்கிறார். என்னை பெரிய ஆபீது என்பதாக மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் இபாதத்து செய்கிறார். இப்படி எந்த அடியார்களுடைய உள்ளத்திலே இந்த எண்ணம் குடிகொண்டதோ, முகஸ்துதிக்காக யார் இபாதத்து செய்கின்றார்களோ அந்த முகஸ்துதி என்பது மிகப்பெரிய இணை வைத்தலாக இருக்கும் என்பதாக இந்த ஆயத்துடைய விளக்கமாக முஃபஸ்ஸரீன்கள் சொல்லித் தருகின்றார்கள். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு, கல்லை வச்சு கும்பிடுறது மட்டும்தான் இணை வைத்தல் என்று நம்ம புரிஞ்சிருப்போம். அதை மட்டும் இந்த ஆயத்துல சொல்லல அல்லாஹ். முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய இணை வைத்தலாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அப்பேற்பட்ட இணை வைத்தலிலிருந்து அல்லாஹ் நாம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அருமையான பெரியுள்ள சகோதரர்களே, நாம் நல் அமல்களிலே ஆர்வம் காட்டி அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதன் அடிப்படையிலே நாம் இபாதத்து செய்யும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்துக்கு உரியவர்களாக இருப்போம் என்பதை அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அந்த சொர்க்கலோகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த சொர்க்கலோகத்தை பெறுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். 10 அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அந்த 10 அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு உரியவர்கள் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஒன்றாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள், அந்த சுவனத்திலே உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டுமா? அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே ஒரு மாளிகை உங்களுக்கு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த அமலை செய்து வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சொல்லித் தரும் பொழுது, மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் 10 மர்ரா, குல் ஹுவல்லாஹு சூரா இருக்கின்றது. குல் ஹுவல்லாஹு சூரா தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டோம். சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம பெரிய ஆளுக்கு வரைக்கும் அந்த சூரா தெரியும். குல் ஹுவல்லாஹு சூரா சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூராவை நீங்கள் ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்கள் ஓதுங்கள். அந்த நன்மையை மலக்குமார்கள் இங்கே என்ன செஞ்சிடுவாங்க, உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒரு மாளிகையை கட்டித் தருவார், அல்லாஹ் கட்டித் தருவான் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சின்ன இபாதத்து, கொஞ்ச நேரம்
கூடி போனா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம 10 தடவை அந்த சூறாக்களை ஓதிடுவோம். ஆனா அதை செய்வதில் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கவனக்குறைச்சலாக, மறந்தவர்களாக சென்று கொண்டு நம்மளுடைய வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம தொழுதுட்டு இல்லை தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த சூறாவை இப்படி விரல்ல எண்ணிக்கிட்டு போனோம்டா வீட்டுக்கு போறதுக்கு இடையில ஓதி முடிச்சிருவோம். அப்படி இலகமான ஒரு இபாதத்து. இந்த இபாதத்தை செய்யும் பொழுது சுவனத்திலே உங்களுக்கு ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டித் தருகிறான் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவதாக, ஒரு மனிதருடைய கஷ்டத்தை நீக்குவது. நம் கண் பார்க்க, நமக்கு தெரிய, நம் உறவினரோ நம் நண்பரோ ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றார், அந்த கஷ்டத்தை பார்த்தும் பாராமல் இருக்கக்கூடாது ஒரு மூமின். அந்த கஷ்டத்தை நம்மால் எதை கொண்டு அவருக்கு அதை நிறைவு செய்ய முடியுமோ, அதை இல்லாமல் ஆக்க முடியுமோ அந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராங்க. ஒருவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன முடியுமோ, பொருளாலோ இல்ல உடல் உழைப்பாலோ அல்லது வார்த்தையாலோ என்ன நமக்கு உபகாரம் செய்ய முடியுமோ, அந்த கஷ்டத்தை எப்படி நமக்கு நீக்க முடியுமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதருக்கு, சிரமக்கூடிய அந்த அடியாருக்கு செய்ய வேண்டும். இந்த அமலை யார் செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒரு மாளிகையை கட்டி தருகிறான் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூன்றாவதாக, அல்லாஹ் தஆலா யாருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் என்ன செய்யணும்? அல்லாஹுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு மதரசாவை கட்டி கொடுக்க வேண்டும். இப்படி எந்த அடியார் பள்ளிவாசலையோ மதரசாவையோ கட்டி கொடுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அந்த சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டித் தருகிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவதாக, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, ஐங்கால தொழுகை நமக்கு கட்டாயமாக்கப்பட்டது. சில சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் இருக்கின்றது. அதிலே லுஹா தொழுகை என்று சொல்லக்கூடிய தொழுகை இருக்கின்றது. அதாவது 9 மணியிலிருந்து 11 மணி வரை தொழலாம். சூரியனுடைய அந்த 12 மணி வரைக்கும் அந்த லுகாவுடைய தொழுகை தொழலாம். அதில் யார் 4 ரக்காத்தோ அல்லது 8 ரக்காத்தோ அப்படி அந்த லுகாவுடைய தொழுகையை தொழுது வருகின்றார்களோ அந்த அடியாருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த சுவனத்திலே பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மாளிகையை கட்டித் தருகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, ஒரு நோயாளியாக இருக்கின்றார், நமக்கு அறிந்தவர், நமக்கு நண்பர், நம்மளுடைய உறவினர், இல்ல மாற்று மதத்தில் உள்ளவர், அவர் நோய் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோயை விசாரிப்பதற்காக யார் செல்லுகின்றார்களோ அந்த அடியாரை போய் யார் நோய் விசாரணை செய்கின்றாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சுவனத்திலே பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்திலே ஒரு மாளிகையை கட்டித் தருகிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆறாவதாக, சபுர், பொறுமையாளர்களாக யார் இருக்கின்றார்களோ அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது, இன்னல்லாஹ மஅஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அந்த பொறுமை என்ற குணத்தை அல்லாஹ் தஆலா எந்த அடியாருக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த அடியாருக்கு அல்லாஹ் தஆலா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்திலே ஒரு மாளிகையை கட்டி வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்மளுடைய பிள்ளை இறந்து விட்டார்கள், நம்மளுடைய உறவினர்கள் யாரோ ஒருவர் இறந்து விட்டார், அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? கவலைக்கு ஆட்படுத்தப்படுவோம். நம்ம மன நோவினைக்கு உட்படும். இது யதார்த்தம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை தந்தான், நான் பொறுத்துக் கொண்டேன், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வசனத்தை அந்த அடியார்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், மலக்குமார்களிடத்தில் கேட்கின்றான், என்னுடைய அடியானுடைய பிள்ளை இறந்து விட்டானே, அந்த அடியான் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்?
என்று அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், உன்னுடைய அடியார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்ட அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை புகழ்ந்தான் என்று சொல்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானான், அந்த அடியாருக்காக வேண்டி நான் சோதனைக்கு உட்பட்டிருந்த அவருடைய பிள்ளையை நான் எடுத்துக்கொண்டேன், அதை அவர் பொறுத்துக் கொண்டார் அல்லவா, அதற்காக வேண்டி சுவனத்திலே ஒரு மாளிகை கட்டுங்கள் என்பதாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவானாம். பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, இந்த அடியாருக்காக வேண்டி சுவனத்திலே ஒரு மாளிகையை தயார்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்றான். ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தரும் பொழுது, ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகைகள் போக சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றது. சுன்னத்தான தொழுகைகளை நாம் ஒவ்வொரு ரக்காத்திலும் நாம் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுது வரும் பொழுது 12 ரக்காத்து சுன்னத்து முழுமை பெறும். அந்த 12 ரக்காத்துகள் எந்த அடியார்கள் தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சுவனத்திலே ஒரு மாளிகை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எட்டாவதாக வியாபாரிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்றார்கள், வியாபாரிகள் கடை வீதியிலே இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, நீங்கள் கடை வீதியிலே நிற்கும் பொழுது செல்லும் பொழுது 4ஆம் கலிமாவாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் என்ற அந்த கலிமா இருக்கின்றதே, அந்த வசனம், அந்த திக்ர் இருக்கின்றதே, அதை யார் ஓதிக்கொண்டு செல்லுகின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 9வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தரும் பொழுது, இன்றைக்கு விவாதங்கள்ல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத விவாதங்கள், வாக்குவாதங்கள். சும்மா தான் நண்பர்களாக இருப்போம், தேவையில்லாத, அதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படிப்பட்ட மார்க்க விஷயம் இல்லை பொது விஷயம், சம்பந்தம் இல்லாமல் அடுத்தவங்களுடைய விஷயம், இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு வீண் விரயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி வாக்குவாதம் பண்ணக்கூடிய தன்மையை உடையவர்களுக்கு உள்ள குணாதிசயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரும் பொழுது, அவர்கள் வியாபாரத்திலே பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி வாக்குவாதம் செய்யக்கூடிய தன்மை உடைய அடியார்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், கெட்ட குணம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த கெட்ட குணத்தையும் பொய் சொல்லக்கூடிய தன்மையும் யார் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவனத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டித் தருகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 10வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, இன்னபில் ஜன்னத்தில் குரஃபா, சுவனத்திலே 3 அறைகள், 3 ரூமுகள் என்ன செய்யப்படும், தயார்படுத்தப்பட்டு கொடுக்கப்படும். அல்லாஹ் 3 அறைகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த அறைகள், அந்த ரூம் எப்படிப்பட்டதாக இருக்கு, முத்துக்களாலான, கண்ணாடியாலான அந்த அறைகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். யாருக்காக வேண்டி, 3 தன்மைகள் எந்த அடியார்களிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு முத்துக்களான அந்த அறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். எங்க, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அந்த சுவனத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அந்த 3 தன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, யார் மக்களுக்கு உணவு வழங்குகின்றார்களோ, பசித்தவர்களுக்கு யார் உணவு வழங்குகின்றார்களோ, இந்த தன்மை உடையவர்களுக்கு அல்லாஹ் அந்த முத்துக்களான கண்ணாடியால் ஆன அந்த அறையை அல்லாஹ் தயார் பண்ணி கொடுக்கின்றான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2வதாக சொல்லித் தரும் பொழுது, எந்த அடியார்கள் சலாத்தை பரப்புகின்றார்களோ, சலாமை அதிகமாக சொல்லுகின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுகின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா அந்த முத்துக்களான அந்த அறையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தனர். 3வதாக, எல்லாரும் தூங்கியதற்கு பிறகு, எல்லாரும் உறங்கியதற்கு பிறகு இரவிலே எழுந்து தனித்து தஹஜ்ஜுடைய தொழுகையை யார் நிறைவு செய்கின்றார்களோ அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் அந்த கண்ணாடியிலான அந்த அறைகளை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு உரிய நபர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கற்றுத் தந்தார்களோ அதையெல்லாம் நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடும் பொழுது,
ஃபதுகுலி ஃபீ இபாதி, நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக. நல்லடியார்களாக இந்த உலகத்திலே யார் வாழுகின்றார்களோ அவர்களுடன் நீ சேர்ந்து கொள்வாயாக. வதுகுலி ஜன்னத்தி, மேலும் நீ என் சுவனத்தில் நுழைவாயாக என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். யாருக்கு? நல்லடியார்களுடன் சேர்ந்து நன்மைகளை யார் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், ஃபதுகுலி ஃபீ ஜன்னத்தி வதுகுலி ஜன்னத்தி, நீங்கள் சுவனத்திலே நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆக அருமையான பிரியுள்ள சகோதரர்களே, அந்த உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு உரிய இபாதத்துக்களை செய்து அந்த உன்னதமான சுவர்க்கத்தை பெறக்கூடிய நல் அடியார்களாக நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.